கிறிஸ்துவின் ஈடேனையற்ற திருப்பெயரில் இந்த காலை வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற உங்களை மறுபடியுமாக அன்போடு கூட வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலே நாம் சார்ந்திருக்க நம்முடைய தென்னிந்திய திருச்சபை 2 தலைப்புகளின் அடிப்படையிலே சிந்திக்கும்படியாய் நம்மை அழைத்திருக்கின்றது. ஒரு தலைப்பு இப்பொழுது பிள்ளைகள் வசனம் சொன்ன இந்த தலைப்பின் அடிப்படையிலான வீழ்ச்சி, கடவுள் நோக்கத்திலிருந்து விலகிச் செல்லுதல் என்பது. இன்னொரு தலைப்பு இந்த நாளிலே குணமளிக்கும் ஞாயிறு என்று சொல்லி ஹீலிங் சண்டே என்பதின் அடிப்படையிலே உள்ள சிந்தனைகளையும் இந்த நாளிலே நாம் சிந்திப்பதற்கு தென்னிந்திய திருச்சபை நம்மை அழைத்திருக்கின்றது. ஆனால் நம்முடைய பேராயம் இந்த வீழ்ச்சி என்ற தலைப்பின் அடிப்படையிலான திருமறை பகுதிகளை நம்ம கொடுத்திருப்பதனாலே இந்த நாளிலே பிள்ளைகளோடு கூட இணைந்து இந்த நாளிலே இந்த வசனத்தை நாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த அளவிலே தென்னிந்திய திருச்சபை இன்றைக்கு குணமளிக்கும் ஞாயிறு என்கின்ற அடிப்படையிலே சிந்தனைகளை பெருமளவிலே வளர்த்திருக்கின்றதையும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவு கூற விரும்புகின்றேன். இந்த வழிபாட்டு நேரம், இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடல்களை பாடுகின்ற நேரம், ஆண்டவர் நம்மை சுகமாக்குகின்ற, ஆண்டவர் நம்மை குணமாக்குகின்ற ஒரு நேரமாக நாம் அமைத்துக் கொள்வோம். அந்த அடிப்படையிலே நாம் இணைந்து பாடல்களை பாடி ஆண்டவருடைய திருப்பெயரை மாட்சிமைப்படுத்துவோம். நாம் இணைந்து பாடலாம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உமாலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகின்ற எந்த இடத்திலும் ஆண்டவர் வாசம் செய்கின்றார். இப்பொழுதும் ஆண்டவருடைய திருப்பெயரை மாட்சிமைப்படுத்துகின்ற இந்த நேரத்திலே ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு கூட பாடலாம். இந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆண்டவரை போல வேறு தெய்வம் இல்லை. ஏனென்றால் அவர்தான் நம்முடைய படைப்பாளர், சர்வ சிருஷ்டிகர். அவரை நாம் துதிக்கின்ற இந்த ஒரு நேரம். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. இல்லை சர்வ சிருஷ்டிகரே, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம்.
துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவருக்கே செலுத்தும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாடல் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நேரத்தில் துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கே செலுத்தி அவரை மகிமைப்படுத்துவோம். கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அகலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கின்றது. அதை உணர்ந்தவர்களாய் இந்த நாளிலும் இந்த வழிபாட்டிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நாம் இன்னொரு பாடலையும் பாடுவோம். யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. எங்களது ஆண்டவர் சுகம் தரும் தெய்வம். அவருடைய தழும்புகள் நம்மை சுகமாக்குகிறது. இந்த சுகமளிக்கும் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளின் சிந்தனைகளை ஏற்றுக்கொள்கின்ற நாம் ஆண்டவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்குகிறது என்கின்ற உணர்வோடு கூட இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துகிறவர், ஆண்டவர் நம்மை குணப்படுத்துகிறவர். அந்த உணர்வை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் இணைந்து பாடுவோம். யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம். தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. குமாராபா சுகம் தரும் தெய்வம் தழும்புகளால் சுகமானோ. கோவாசம்பா என் கூட இருப்பே தேவை எல்லாம் சந்திப்பே. யெகோவா சம்பா என் கூட இருப்பே என் தேவை எல்லாம் சந்திப்பே. நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நம்மை படைத்த ஆண்டவர், நம்மை சிருஷ்டித்து நம்மை உருவாக்கி இருக்கின்ற ஆண்டவர், அவருடைய வார்த்தையின் மூலமாக இன்றைக்கும் நம்மை வழிநடத்தி வருகிறார். அந்த ஆண்டவரை போல வேறு தெய்வம் இல்லை. அவர் தருகின்ற சமாதானம் இந்த நேரத்தில் நம்மை ஆளுகை செய்கிறது. உணர்வோடு கூட இணைந்து பாடுவோம். யெகோவா ஏலோகிம் சிருஷ்டிப்பின் தெய்வமே, வார்த்தையால் உருவாக்குகிறீர். யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல வேறு தேவன் இல்லை. யெகோவா ஏலோகிம் சிருஷ்டிப்பின் தேவனே, வார்த்தையால் உருவாக்கினே. பரிசுத்த உன்னதர் நீரே,
தந்தே என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தே என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆண்டவர் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கின்றார். ஆகவே நம்மை மீட்கும்படியாய் தன்னையே இந்த உலகத்தில் தந்திருக்கிறார். அவருடைய அன்பிற்கு ஈடு இணை எதுவும் இல்லை. நம் வாழ்நாள் முழுவதும் அவருக்காக வாழ்வதுதான் அவருடைய அன்பிற்கு ஈடாக நாம் செய்கின்ற பிரதிபலன். அந்த உணர்வோடு கூட இந்த கவியை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே, நீரே என் ஆத்ம நேசர், எவ்வளவு அன்பு கூர்ந்தீர், என்னையே மீட்க உண்மையே தந்தீரே. அந்த அன்பிற்கு ஈடு இணை எதுவும் இல்லையே என்று சொல்லி உணர்ந்தவர்களாய் பாடுவோம். நீரே என் ஆத்ம நேசர், எவ்வளவு அன்பு கூர்ந்தீர், என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணை இல்லையே. வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் எழுதின இருக்கலாமா? எல்லாரும் எழுதின வரிகளை சொல்லும். நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே எவ்வளவு ஆசாபாசங்கள் இருந்தாலும், இந்த உலகத்தில் எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும், இந்த உலகத்தில் எவ்வளவு அதிகாரங்கள் இருந்தாலும், ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும் சுவாமி. உம்மை நம்பி இந்த ஆலயத்திற்குள்ளாய் வந்திருக்கிறேன். உம்முடைய தழும்புகள் என்னை சுகமாக்கும் என்று நம்பிக்கையோடு கூட வந்திருக்கிறேன். நீர் என்னை பலப்படுத்துவீர் என்ற நம்பிக்கையோடு கூட வந்திருக்கிறேன் சுவாமி. என்னை குணமாக்குகின்ற ஆண்டவர் இந்த ஆலயத்திலே பிரசன்னமாக இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு, மனதளவிலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் உடல் அளவிலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் உம்முடைய தழும்புகள் என்னை சுகமாக்குகிறது என்கின்ற அந்த ஆழமான பற்றுறுதியோடு கூட இந்த ஆலயத்திற்குள்ளாய் வந்திருக்கிறேன். நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி நாம் இணைந்து சொல்லலாமா? நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இந்த வரியை மாத்திரம் நாம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மாத்திரம் போதும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. மறுபடியும் சொல்லுவோமா? ஆண்டவர் மாத்திரம் நமக்கு போதும். ஆண்டவர் மாத்திரம் இந்த உலகத்தில் எனக்கு போதும். ஏனென்றால் அவர் எனக்காக சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தாரே, எனக்காக தன்னையே கொடுத்தாரே. ஆமென். மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எனக்கு போதும் சுவாமி. இந்த உலகத்தில் வேற எதுவும் வேண்டாம் சுவாமி. நீர் மாத்திரம் எனக்கு போதும். உம்முடைய தழும்புகள், உம்முடைய காயப்பட்ட கரங்கள் இப்பொழுது என்னை தொடும்படியாய், ஆண்டவரே என்னுடைய பலவீனமான சரீரத்தை தொடும்படியாய், என்னுடைய காயப்பட்ட காயங்களிலே உம்முடைய கரம் வைக்கப்படும்படியாய், ஆண்டவரே உம்முடைய தழும்புகள் என்னை இப்பொழுது குணமாக்கும்படியாய், ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நீர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி யாரெல்லாம் உச்சரித்து உம்மை நோக்கி பாடிக்கொண்டிருக்கின்றார்களோ, இப்பொழுது உம்முடைய வல்லமையுள்ள கரம், உம்முடைய காயம்பட்ட கரம்
உம்முடைய தழும்புகள் நிறைந்த கரம் இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும் வைக்கப்படும்படியாய் செபிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய காயங்களுக்கு மருந்து போடுகின்ற ஆண்டவர், எங்களுடைய காயங்களை கட்டுகின்ற ஆண்டவர், எங்களுடைய பலவீனங்களை மாற்றுகின்ற ஆண்டவர், எங்களை உருவாக்குகின்ற ஆண்டவர், இப்பொழுது உம்முடைய காயம்பட்ட கரத்தினாலே எங்களுடைய காயம்பட்ட கரங்களை தொடுவீராக. எங்களுடைய பலவீனப்பட்ட கால்களை தொடுவீராக. எங்களுடைய பலவீனமான உறுப்புகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் இப்பொழுது உம்முடைய காயம்பட்ட கரத்தினால் தொடும்படியாய் செபிக்கின்றோம். உம்முடைய வல்லமையின் அபிஷேகம் இப்பொழுது எங்கள் மத்தியிலே கடந்து வந்து உம்முடைய இரத்தத்தின் வல்லமையின் மூலமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இப்பொழுது உம்முடைய வல்லமையின் கரம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் வைக்கப்படும்படியாய் உம்முடைய மகிமையின் மேகம் இறங்கி வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் பலவீனத்தோடு வந்திருக்கிறார்களோ, சுகவீனத்தோடு வந்திருக்கிறார்களோ, காயத்தோடு வந்திருக்கிறார்களோ, சோர்ந்து போய் வந்திருக்கிறார்களோ, மனம் உடைந்து போய் வந்திருக்கிறார்களோ, இந்த நேரத்தில் நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும் எனக்கு என்று சொல்லுகின்ற போது உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு அரவணைப்பதாக. உம்முடைய அக்கினியின் அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதாக. சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கின்றவர்களை ஆண்டவர் இப்பொழுது தொடும்படியாய், இப்பொழுது உம்முடைய குணமளிக்கும் கரம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் வைக்கப்படும்படியாய், என்னை சோர்ந்து போன உள்ளங்களை நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மனமுடைந்து போய் வந்திருக்கிறோம், சோர்ந்து போய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நொறுங்கி போன சூழ்நிலையோடு கூட வந்திருக்கிறோம், பிரச்சனைகள் போராட்டங்களோடு கூட வந்திருக்கிறோம், கவலையோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை உடைய ஆலயத்தை நாடி வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த குணமளிக்கும் ஞாயிற்றுக்கிழமையில உம்முடைய தழும்புகள் எங்களை குணமாக்கட்டு சுவாமி. உம்முடைய காயங்கள் எங்களுடைய காயங்களை கட்டட்டு சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களுடைய காயங்களுக்கு மருந்து போடுவதாக. உம்முடைய இரத்தத்தின் மூலமான ஒரு சுகத்தை, உம்முடைய இரத்தத்தின் மூலமான ஒரு ஆண்டவரே ஆரோக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இப்பொழுது உம்முடைய வல்லமையின் மகிமையின் கரம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் வைக்கப்படும்படி ஆய்ச்சபிக்கிறோம். சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஆண்டவரே வேண்டுதலோடு உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே சரீரத்தில் எல்லாம் உறுப்புகளிலே பலவீனத்தோடு கூட உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ, ஒருவேளை மருத்துவமனையிலே வேதனையோடு கூட படுத்திருக்கலாம், மருத்துவமனையிலே சுகவீனத்தோடு கூட இருக்கலாம், அவர்களுக்காக யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றார்களோ, அல்லது வீட்டிலே பலவீனத்தோடு படுத்திருக்கலாம், வீட்டிலே சுகவீனத்தோடு இருக்கலாம், அவர்களுக்காக யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே இந்த குணமளிக்கும் வல்லமை, இந்த குணமளிக்கும் கரம், உம்முடைய தழும்புகள் நிறைந்த கரம் இப்பொழுது ஆண்டவரே பலவீனமானவர்களை தொடுவதாக, இப்பொழுது சுகவீனமானவர்களை தொடுவதாக, இப்பொழுது உம்முடைய காயம்பட்ட கரம் எங்களுடைய காயங்கள் மீது வைக்கப்படுவதாக. ஆண்டவருடைய கரம் எங்கள் மீது வைக்கப்படுவதற்காக, ஆண்டவருடைய சுகமளிக்கும் வரம் எங்கள் மீது அபிஷேகமாய் நிறைந்திருப்பதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடலிலே மாத்திரமல்ல, மனதிலே வேதனையோடு கூட வந்திருக்கிறோம், மனதிலே பலவீனத்தோடு வந்திருக்கிறோம், மனதிலே காயப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறோம். நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருக்கிற காரியங்கள் கைகூடி வராமல் தோற்று போன அனுபவங்கள், நீண்ட நாட்களாக யோசித்து யோசித்து தோற்று போன அனுபவங்கள், நீண்ட நாட்களாக எங்களுக்கு கைகூடி வராமல் எங்களை விட்டு விலகி போன காரியங்கள், அந்த மனம் நொந்து போய் மனம் வேதனையோடு கூட நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறான். மனதிலே காயப்பட்டவர்களா யாரெல்லாம் உடைய சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, மனதிலே வேதனையோடு யாரெல்லாம் உடைய சமூகத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது உடைய காயம்பட்ட கரம் அவர்களை தொட்டு பலப்படுத்துவதாக. நீண்ட நாட்களாக ஆண்டவரை தோற்று போன விஷயங்களிலே, நீண்ட நாட்களாக இழந்து போன விஷயங்களிலே, நீண்ட நாட்களாக ஆண்டவரை தள்ளி போன காரியங்களிலே இன்றைக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வெற்றியை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் வைக்கப்பட்டு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஒரு அதிசயத்தை காண்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆராதனை நேரத்தில் இந்த வெளிமாட்டு சூழ்நிலை துதித்து பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிற நேரத்தில் உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே எங்களுடைய உடல் சுகத்தையும் மன சுகத்தையும் இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் உம்முடைய வசனத்தை கேட்பதற்கு ஆண்டவர் எங்களை பலப்படுத்துவீராக. இந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. யெகோவா ராஃபா என்கின்ற சுகம் தரும் தெய்வம் எங்களை சுகப்படுத்தி எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய வல்லமையின் கரம் இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட இடைப்படுவதாக. தாசனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கின்ற போது ஒரு நாள் பெருமையாய் திரும்பாத உம்முடைய வார்த்தைகள் எங்களை சுகப்படுத்துவதாக, பலப்படுத்துவதாக, எங்களை ஆற்றல் படுத்துவதாக, வீழ்ச்சியிலிருந்து எழுந்து நிற்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தருவதாக. பாவத்திலே விழுந்து போன நாங்கள் ஆண்டவரே, சுமையிலே விழுந்து போன நாங்கள், கடன் பாரத்திலே விழுந்து போன நாங்கள், ஆண்டவரே சோகத்திலே கண்ணீரிலே கவலையிலே விழுந்து போன நாங்கள் எழுந்து நிற்கத்தக்கதாக உயிருள்ள ஆண்டவர் எங்களை பலப்படுத்துவீராக. துதி கன மகிமையாக உமக்கை ஏறெடுக்கிறோம்.
மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருங்கள்.